ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் அடுத்து என்ன நடக்க போது பார்க்கலாம் வாங்க. நம்ம நினைச்ச மாதிரி நம்ம நிலா வந்து அந்த ராகுகிட்ட போயிட்டு, இங்கே பாரு சோழன் என்னுடைய புருஷன், இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம சோழன் அப்செட்டாகவே இருக்கிறாங்க. நம்ம நிலா போயிட்டு, ஏன் சோழன் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கிறீங்க, நீங்கள் இது மாதிரி இருக்க மாட்டீங்களே, எப்பவுமே ஜாலியாக இருப்பீங்க, ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க, ஏன் இது மாதிரி வந்து ரொம்பவும் டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழன், என்னங்க எதுக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்க சொல்கிறீங்க, அந்த ராகவ் என்னன்னாக்கா உங்களை வந்து அவன் ஆளு, அவன் லவ்வர்ன்றான், எனக்கு கோவம் வராதா என்ன, அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கி கொடுத்த வாட்ச்னு சொல்லிட்டு அவன் பிராண்டட் வாட்ச் வாங்கி கொடுத்து அந்த போட்டோ ஸ்டேட்டஸ் வச்சு கிஸ்ஸிங் சிம்பிளோடு வச்சிருக்கிறான், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோனில் அந்த ராகவ் வச்சிருக்க ஸ்டேட்டஸாக காட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம நிலாவுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுது. என்ன சோழன், இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அவன் ஸ்டேட்டஸ் வச்சது எனக்கு தெரியாது, அவன் வந்து உங்ககிட்ட என்னுடைய ஆளு அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அது தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே கேட்டிருப்பேன், இந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற ஆள் தானே, ஏன் இது மாதிரி வந்து உங்களுக்குள்ளே வந்து போட்டு வந்து குழப்பிக்கிறீங்க, இது மாதிரிலாம் இருக்காதீங்க, நீ எங்கிட்ட சொல்லிட்டீங்களே, இதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், அந்த ராகவை நான் எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் கோவத்தோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே, ஏ ராகவ் இது மாதிரி பண்ணீங்க, எதுக்காக வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுத்த வாட்சை வந்து போட்டோ ஸ்டேட்டஸாக வச்சு அதில் கிஸ்ஸிங் சிம்பிளோடலாம் வச்சுருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால் எனக்கும் சோழனுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, சோழன் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, சோழன் வந்து சோழனுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா, ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த ராகவ், என்ன நிலா ஏன் இவ்வளோ கோவப்படுற, கொஞ்சம் கூலாக இரு, எதுக்காக நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்த அந்த ஃபோட்டோ ஸ்டேட்டஸாக வச்சா எதுக்கு அந்த சோழன் வந்து கோவப்படுறா, சோழன் கோவப்படுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்காக இந்த மாதிரி கோவப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழன் கோவப்பட தான் செய்வான், ஏன் தெரியுமா, அவன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்ன அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கண்ணில் அப்படியே சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே. இந்த மாதிரியான ஒரு காட்சி தான் நம்ம இவ்வளோ நாளா, ஆஹா இந்த ராகவுக்கு வந்து நம்ம நிலா வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும், சோழன் என்னுடைய புருஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலாவே வந்து அவங்க வாயால சொல்லணும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆசாசியாக கனவுக்கெல்லாம் காண்டுட்டு இருந்தோம். அது வந்து இப்போ நிஜமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம சோழனுக்கு மட்டும் இந்த விஷயம் வந்து நேரில் பார்த்தாவோ இல்லை காதில் கேள்விப்பட்டாலோ அப்படியே துள்ளி குதிப்பாங்க வானத்துக்கும் பூமிக்கும். ஐயா நம்ம நிலா நம்மளை புருஷன் சொல்லிட்டாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நிலாவோட மனசுலையும் அந்த காதல் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்திட்டே இருக்குது. இது மாதிரி சோழன் வந்து நம்மளை ஏமாற்றி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சோழனை நிலா வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போது அந்த ஆஃபீஸில் இந்த ராகவுக்கு மிகப்பெரிய சாக்கு, என்னது சோழன் உன்னுடைய புருஷனா, என்ன நிலா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. காமெடியெல்லாம் ஒன்றும் பண்ணல, இங்கே பாருங்க சோழனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சோழனோட வீட்டில் அவரோட மனைவியை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவர் என்னுடைய புருஷன், என் புருஷங்கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து என்னுடைய லவ்வர் சொன்னாக்கா கோவப்படுவாரா மாட்டாரா, அது மட்டும் இல்லாமல் என்னோடக்கு கிஃப்டாக கொடுத்த வாட்சை வந்து போட்டோ ஸ்டேட்டஸாக வச்சு கிஸ்ஸிங் சிம்பிள் ஆர்டின் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, இதை பார்த்தா என்னுடைய புருஷன் கோவப்பட தான் செய்வார், ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அந்த ராகவ்ட்ட கேட்க, அந்த ராகவ் பேய் அறிஞ்ச மாதிரியே நிற்கிறான், என்ன பேசுறதுனே தெரியாத, இங்க பார் ராகவ் இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஏன்னா என்னுடைய புருஷன் சோழனுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் இதுவே ஒரு முக்கிய புள்ளியா இருந்துடக்கூடாது, இதுக்கப்புறம் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அந்த ராகவை வார்ன் பண்ணிட்டு வந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயம் மட்டும் நம்ம சோழன் நிலாவோ அந்த ராகவனை வச்சு வெளுத்து கட்டதை கண்ணால் பார்த்துருந்தாவோ காதால் கேட்டிருந்தாவோ ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நமக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சோழன் நம்ம நிலா சும்மா சின்னதாக ஒரு பார்வை பார்த்தாவே சந்தோஷப்படுவாங்க, நம்ம ஆள் பார்த்துட்டா அப்படி சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் மட்டும் நம்ம சோழன் கேள்விப்பட்டாங்க சும்மா துள்ளி குதிப்பாங்க. சரிங்க, எப்படியோ இவ்வளோ நாளாக நம்மளுடைய ஆசை கனவு எல்லாமே நிறைவேறிச்சு. இந்த ராகவ் இந்த நிலாவை இப்படியே விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை நிலா, அந்த சோழன் உன்னை வந்து நான் கேள்விப்பட்டேன், அவன் வந்து உன்னை வந்து ஏமாற்றி தான் வந்து திருட்டுத்தனமாக தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை எதுக்கு நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்க, நீயும் சோழனும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நாம் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் ராக வந்து மறுபடியும் வந்து நம்ம நிலா பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். ஆனால் நம்ம நிலா வந்து இதுக்கப்புறம் உஷாராக இருப்பாங்க, இதுக்கு முன்னாடியே உஷாராக தான் இருந்தாங்க. இந்த சோழன் வந்து நம்மக்கிட்ட எப்படி டீசெண்டாக பழகுறாங்க, இந்த ராகவ் ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த மிட் நைட்லாம் ஃபோன் பண்ணி சேட் பண்ணிலாம் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்ம நிலாவோட மனசுல இருந்துருச்சு. ஆனால் இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ராகவ் கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படின்றது தெளிவாக யோசிச்சு பேசுவாங்க.
அந்த ராகவ் எப்படியாவது நிலாவுக்கும் சோழனுக்கும் நம்ம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருப்பான். ஆனால் நம்ம நிலா இந்த டைவர்ஸுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நான் சோழனுடைய வாழ்கிற, சோழன் என்னுடைய புருஷன், இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இப்போ எப்படி இந்த ராகவ்கிட்ட வந்து சோழன் என்னுடைய புருஷன், இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்த்தனத்தெல்லாம் எங்கிட்ட காட்டாத, எங்கள் 2 பேர்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து இந்த ராகவோட வாழை ஒட்ட நெருக்குனாங்களோ அதே மாதிரி நம்ம நிலா அந்த டைவர்ஸ் கேஸ்லையும் இல்லைங்க எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிச்சிருக்கு, சோழனுடைய வாழ்க்கை வந்து வாழ்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவே வந்து கோர்ட்டில் சொல்லி அந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. எது எப்படியோ நம்ம சோழன் நிலா இவங்க 2 பேர் சேர்ந்து வாழணும், அந்த குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படின்றதா எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வானதி நம்ம பாண்டியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார் வானதி, நான் சொன்னேன்ல லேட் ஆகும்னு சொல்லிட்டு, எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, இப்போ பார்த்தியா உன்னை கூட்டிகிட்டு போய் விட முடியல அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது. திருப்பி நான் செலவு பண்ணி நான் அங்கேருந்து இங்கே வர முடியுமா, நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் நாம் இருக்கிற வசதிக்கு திருப்பி 4000 5000 பெட்ரோல் போட்டு மறுபடியும் பெங்களூருக்கு வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க முடியுமா, ஏன் வானதி இது மாதிரி பண்ணுற, என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வானதி கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த வானதியோட பாசத்தொல்லை தாங்க முடியலைங்க. அப்படிதான் நம்ம சக்கரை பொங்கல் நம்ம நிலான்னு வந்து ரைட்டாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஆளுகிட்ட இருந்து சக்கரை பொங்கலை நீ இதுக்கு எடுக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம வானதி நிலா கிட்ட சண்டை போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மொத்தம் நம்ம பாண்டி ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. சரி, இப்போது நம்ம நிலா, சோழன், இந்த ராகவ் இந்த பிரச்சனைக்கு ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த ராகவ் வந்து நம்ம நிலாக்கிட்டே சோழங்கிட்டையும் அமைதியாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவன் அத்துமீறி தான் பார்ப்பான். அப்படி மீறினாக்கா நம்ம சோழன் இந்த ராகவுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கணும். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பின்னாடி சுற்றின உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவோட கணத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணும். அதே மாதிரி நம்ம நிலாவும் வந்து எங்கே பாரு, எனக்கு புருஷன் இருக்கிறான், எனக்கு குடும்பம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்ன பிறகும் கூட இந்த ராகவ் வந்து டைவர்ஸ் வாங்கிடலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ராகவோட கணத்தில் நம்ம நிலாவும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணும் அப்படின்றதா எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. எது எப்படியாங்க இன்றைக்கி தாங்க நமக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்ம சோழன் வந்து கண்முழிச்சு மதுரை வரையும் ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தது கூட அவன் புலம்பை தீக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. அவங்க அப்பா கூட சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம சோழன் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்க அப்பா போயிட்டாருங்க. நம்ம சோழனோட மனசில் இருந்த அந்த வலி வேதனை நமக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே வந்து அவரோட வலி வேதனை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து நம்ம நிலாவே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ராகவுக்கும் சரியான ஒரு பாடத்தை புகட்டிட்டாங்க. எது எப்படியாங்க நம்ம சோழன் மனசில் இருந்த அந்த பாரம் ஒட்டு மொத்தமாக அப்படியே பனி போல் கரைஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சோழன்கிட்ட இங்கே பார் சோழன், அந்த பிராண்டட் வாட்செல்லாம் நான் திருப்பி அந்த ராகவுட்டே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ வாங்கி கொடுத்த அந்த லோக்கல் வாட்சை தான் நான் கட்டுவேன். எனக்கு அதுவே போதும், எனக்கு அதில் தான் மன திருப்தி இருக்குது. நீ சும்மா பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது யோசிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காத, கோவப்படாத, நீ பழைய சோழனாகவே இரு, அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட சொல்ல, என்னங்க இது சொல்லணுமாங்க, நீங்கள் நான் கொடுத்துருக்குற வாட்ச் கட்டினாவே போதாதா, நான் பழையபடி வந்து சந்தோஷமாக இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பழக்கமாக அவருடைய வேலையை ஆரம்பிப்பாங்க. சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.